ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி எங்கள் ஊர் ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயிலோட இன்றைக்கி மகா கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகமானது நடக்குது. முன்னாடி சின்ன கோவிலாக இருந்தது. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கோயிலாக கட்டி இன்றைக்கி மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. இப்போ நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் தான் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட காலையில் நேரத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களால் போக முடியல சில பல காரணத்தினால. இப்போ தான் நாங்கள் போகிறோம். இந்த ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கும். இடமானது இப்போ டேம் பக்கத்தில் இருக்கிறதுனால மண்ணரிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அணையெல்லாம் கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே மழை காலத்தில் வந்து மண்ணரிப்பு தன்னால் ஏற்பட்டு ரோடுகளில் வந்து மண்ணுங்க வர்றதுனால ரோடுகள் நிறைய வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கனால நானும் என்னோடய மிஸ்ஸஸும் கொஞ்சம் மெதுவாக தான் போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது வேகமாக போகிற மாதிரி தெரியும். நாங்கள் அவ்வளோலாம் வேகமாக போகலை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவை ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் நாங்கள் மெதுவாக தான் போனோம். இருந்தாலுமே ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேடு பள்ளமாக குழியும் மேடுமா தான் இந்த ரோடு இருக்கும். ரோடு என்னமோ ரீசெண்டாக தான் போட்டாங்க. இருந்தாலுமே அந்த ரோடு மண் அரிப்புனால வந்து இப்படி குழியும் மேடுமா இருக்குது. இந்த டேம் வந்து நம்ம இன்னும் 5 முருகல்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இந்த டேம் ஒட்டி வந்துட்டோம். பார்த்து உங்களுக்கோட அந்த பாலம் கூட தெரியும். கொஞ்சம் மோசமான வந்து வளைவு தான். மெதுவாக போகணும். இல்லைன்னா வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹார்ன் அடிக்கணும். ஸ்லோவாக தான் போகணும். கொஞ்சம் மோசமான இடம் தான் அது. நீங்கள் பார்க்கலாம். இதுதான் 5 முருகல் டேம்னு சொல்லுவாங்க. அதோட கரை தான் அது. நீங்கள் பாருங்கள். உங்களோட லெஃப்ட் சைடில் பாருங்களேன், எவ்வளோ தண்ணி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ அழகான டேம் பாருங்கள் நம்ம டேம். இதுதான் 5 முருகல் டேம் அது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பசேருன்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு நடந்தே போகிறாங்க. ஏன்னா பஸ்ஸுங்க வர முடியாது. ஏன்னா ஃபுல் கூட்டம். ரோடு மேலே நிறைய வந்து அன்னதானம் அதெல்லாம் போகிறதுனால ரோடில் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால பஸ்ஸு வர முடியாதனால எல்லாம் வந்து சாமி கோவிலில் போய் கும்பிட்டு எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள். பக்கத்தில் நெல் வயல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசே நெல் வயல் தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா வந்து நிறைய குப்பைகள் இருக்கும். நிறைய குப்பைகள் போடுவாங்க இந்த இடத்துல. அதனால் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடந்ததுனால நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ காவல் அதிகாரிலாம் நின்றுருக்காங்க. பார்க்கிங் தான் இடம் தேடிட்டுருக்கேன். எங்கள் கோவில் முன்னாடி நிப்பாட்டலாமா, இல்லை முன்னாடியே வந்து எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்குது. இங்கே நிப்பாட்டிக்கலாம். இங்கேயே நிப்பாட்டி இறங்கிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, வண்டிக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டுவாங்க. நம்ம எடுக்கும்போது எடுக்க முடியாது. அதனால் நம்ம வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறதை விட ஒரு ஃப்ரீயாக இடத்த ஒரு நிப்பாட்டிட்டோம்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கூட நம்மளோட வண்டியை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு பார்க்கிங்க்கு. இந்த இடத்துல நம்ம இந்த வண்டி நிப்பாட்ட போகிறோம் சேஃபாக. கோயிலுக்கு வந்துட்டேங்க. இதுதான் நான் சொன்ன ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயில். கோயில் பாருங்கள் சூப்பராக கட்டியிருக்காங்கன்ட்டு. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள்.